நண்பர்களே, இப்போ உங்களுடைய எல்லாரும் மனதிலும் எழுகின்ற கேள்வி வந்து எஸ்ஆர்பி ரிசல்ட் வருமா இல்லை டிஆர்பி ரிசல்ட் வருமா அப்படின்னு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வருமா, எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ ரிசல்ட்டு அரசு வந்து 27ஆம் தேதி சொன்னாங்கன்னா சொன்ன டேட்ல வரும் அப்படிங்கிறது எந்த வித உத்தரவாதம் கிடையாது. ஆனால் வரலாம், இல்லை 2-3 நாள் கழிச்சு வரலாம், வித்தின் 1 வீக்ல வரலாம். ஓகேவா? ஸோ நமக்கான ப்ராசஸ் வந்து அவங்க பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? டிஆர்பிக்கு சரி, எஸ்ஆர்பிக்கு சரி, ரெண்டுக்குமே ஆன்சர் கீ வந்தது. ஸோ அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன, நமக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸோ இன்டர்வியூ நேர்முக தேர்வு வித் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த நேர்முக தேர்வை எப்படி பேஸ் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸை வந்து 170 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரிமைனிங் 30 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த இன்டர்வியூவை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக இன்னிலேருந்து காணொலி பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா, ஸோ இன்டர்வியூ வந்து கொஸ்டின் வந்து தமிழில் பேசுவாங்களா இங்கிலீஷில் பேசுவாங்களா அப்படிங்கிற மனசில் எல்லாரும் மனசுல இருக்கும். ஸோ யூ ஆர் ஏ டிகிரி ஹோல்டர், தே எக்ஸ்பெக்ட் சம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சன். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் தயாராகுமா அப்படின்னு கேட்குறீங்க. பெரும்பாலும் வந்து கடந்த முறை 2023 வந்து தமிழில் தான் பேசுனாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்டாக பேச தெரியும் அப்படின்னா யூ கேன் கம்யூனிகேட் இங்கிலீஷ் ஆல்சோ அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஓகேவா? அப்போ வந்து ஸோ அவங்க நீங்கள் பேசுறதுலே அவங்க என்ன பேசுகிறாங்க, ஸோ நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆனோன்னா முதல்ல எல்லாருக்கும் விஷ் பண்ணணும். ஸோ குட் மார்னிங்கோ, குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி மார்னிங்கோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல விஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க. ஓகேவா? ஸோ எடுத்தானே சேருக்கிறத உட்காந்துறாங்க. ஸோ விஷ் பண்ணுங்க. ஸோ அவங்களே உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உட்காருங்க. ஓகேவா? ஸோ ஸ்மெல்லிங் பேசாருங்க, அப்படி உருன்னு பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி பயந்து நடுங்கிற மாதிரி இருக்காருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய அவங்க நீங்கள் பேங்க்ல வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, யூ டு ஃபேஸ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து பேங்க்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது என்னன்னா பீப்புள் ஹேண்ட்லிங் ஜாப், நான் பீப்புள் ஹேண்ட்லிங் ஜாப் சொல்லுவாங்க. பீப்புள் ஹேண்ட்லிங் ஜாப்னா, ஸோ நீங்கள் பேங்க்ல வேலை பார்க்குறீங்கன்னா டெய்லி வந்து மக்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? டெய்லி பேசல, அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும். உங்கள் ஜாப்பே வந்து டெய்லி பேசல, லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க கூட பேஸ் பண்ணுறாங்க. அது பீப்புள் ஹேண்ட்லிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பீப்புள் ஹேண்ட்லிங் ஜாப்னா உதாரணத்துக்கு ஐடி கம்பெனி சொல்லலாம். சிஸ்டத்தை பாட்டு அவங்க மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க மேனேஜர் சொன்னால் என்ன டாஸ்க் கொடுக்க பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ வந்து பீப்புள் ஹேண்ட்லிங் ஜாப் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்கள்கிட்ட பொறுமை மிக முக்கியம். ஓகேங்களா? அப்போ பொறுமையை முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சோதனை பண்ணலாம். ஓகேவா? அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களை பற்றி சொல்லுங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இதை பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு வரணும். கண்ணாடி முன்னாடி நின்று, ஸோ நான் வந்து என்னுடைய பேர் வந்து அழுத்தம் திருத்தமாக தெளிவாக பேசணும். சரிங்களா? நீங்கள் பேசுறது உங்களுக்கே கேட்காத மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, 3 பேர் உட்காந்துருப்பாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப லவுடாக வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு கேட்குற மாதிரி கொஞ்சம் சத்தமாக பேசணும், தெளிவாக பேசணும், திக்கல் திணறு இல்லாமல் பேசணும். ஓகேங்களா? இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி, நான் வந்து இந்த ஊர்லேருந்து வரேன். ஸோ நான் வந்து முதல்ல வந்து நீங்கள் என்ன சொல்கிறவங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் வந்து வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸு காய், அதாவது உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட என்ன படிச்சிருக்கீங்களோ அதை சொல்லலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர் சொல்லிட்டு எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வந்து பிகாம் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கூலிங் எல்லாமே ஸோ இந்த ஸ்கூலில் படித்தேன். எனக்கு வந்து 2 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அப்பா வந்து இந்த வேலை பார்க்குறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்குறது, அதாவது தெளிவாக இது வந்து எல்லாத்தையும் கேட்குறது தான். ஃபேமிலி பேக்ரவுண்டு நீங்கள் எல்லாமே செல்ஃப் இடத்துல சொல்லலாம். இது வந்து யோசிச்சு சொல்லாமல் 4 தடவை பேசி பார்த்துட்டு நீங்கள்லாம் கண்ணாடி முன்னாடி பேசி பார்த்துட்டு தயாராகுங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது
செல்ஃப் ப்ரொடக்ஷன் வந்து உங்களை பற்றி சொல்லுவாங்க. அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம், உங்களுடைய ப்ரிஃபர் தான். நீங்கள் தமிழ்லேயே பேசினாலும் பேசலாம், அது ஒரு பெரிய குழப்பம்லாம் கிடையாது. தமிழ்லே பேசலாம், அது தமிழில் பேசினாலும் தெளிவாக பேசணும். அப்புறம் வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேங்க் இருக்கு, ஏன் கோஆபரேட்டிவ் பேங்க் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ணுற வீடியோ. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டட் வீடியோவோ ரெக்கார்டட் வாய்ஸோ போட்டு விடுங்க. நான் அடுத்த காணொலியில் கரெக்டாக பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏன் கோஆபரேட்டிவ் பேங்க் சூஸ் பண்ணீங்க? நிறைய நேஷனலிஸ்ட் பேங்க் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, ஏன் கோஆபரேட்டிவ் பேங்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். உங்களுடைய பதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவித்தாலும் சரி, எனக்கு வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் தெரிவித்தாலும் சரி. ஓகேவா? இதற்கான பதிலை சொல்லுங்கள். நம்ம அடுத்த காணொலியில் நான் என்னென்ன கொஸ்டின் கேட்டோம்னா, நான் ஒரு பரீட்சையில் எக்ஸாம் பாஸ் பண்ணி நின்றுருந்தா எப்படி பேஸ் பண்ணுவேன் அப்படி நாளைக்கு பேசுகிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மற்ற பேங்க்குக்கும் கோஆபரேட்டிவ்க்கும், ஸோ நீங்கள் ஏன் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுங்கள், மற்ற பேங்க்கும் கோஆபரேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? மற்ற கோஆபரேட்டிவ் பேங்க்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன ஒற்றுமை நிறைய இருக்கு, என்ன வேறுபாடு அப்படிங்கிற கேள்வியா கேட்கலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து முன் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸா என்ன பண்ணீங்க அதோட முன் அனுபவத்தை கேட்கலாம். அப்புறம் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்க என்ன டிகிரி சொல்றீங்களோ அதுல இருந்து 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க பிஏ எக்கனாமிக்ஸ் சொன்னீங்கன்னா பொருளாதாரத்தின் தந்தை யாரு அப்படிங்கலாம், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக சில டெர்மினாலஜி கேட்கலாம். அப்போ வந்து பேஸ்டு ஆன் யுவர் டிகிரி தே ஆஸ்க் சம் 3 கொஸ்டின்ஸ், 1 or 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன மேஜரோ, டிகிரியில் என்ன மேஜரோ அதை பற்றியான ஒரு ஒரு ஓவராலாக படிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எந்த மாவட்டம், ஸோ எந்த மாவட்டத்தில் கலெக்டர் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த மாவட்டத்தில் அமைச்சர்கள் வந்து அமைச்சர் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்கள் மாவட்டத்தில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காகவே எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ புதிய வங்கி கருவிகள் சேவைகள் கொடுத்து நீங்கள் தெரிந்து வைத்தது என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பேங்கிங்கில் போனீங்கன்னா நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நான் கூட டிசிசிபியில் ரீசெண்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனேன். ஸோ ஏடிஎம் கார்டுக்கு ஒரு டிவைஸ் வாங்கி அங்கே பின்லாம் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி டிவைஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் வந்து நீங்கள் கூட்டுறவு வங்கி அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அவங்க தான் நிறைய அக்கௌண்ட் ஹோல்டராக இருப்பாங்க மகளிர் சுய உதவிக்குழு கூட்டுறவு வங்கியில். அப்போ மகளிர் சுய உதவிக்குழு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகேவா? அது SHG, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், அது மகளிர் சுய உதவிக்குழு ஒன் ஆஃப் த குரூப். அது அப்புறம் வந்து JLG அப்படின்னா ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன, ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்னா என்ன, அது மகளிர் சுய உதவிக்குழுல இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அப்போ வந்து ஜாயிண்ட் லயபிலிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் இருக்குன்னு வச்சுங்க. இந்த குரூப் நீங்க நிறைய பேர் பார்த்துருவீங்க, மகளிர் சுய குழுல குறைஞ்ச ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒரு கொண்ட குழு இருப்பாங்க. ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் அப்படின்னா அந்த குழுவுல யாராவது ஒரு நபர் கெட்ட தவறுனா லைபிலிட்டி டு ஆல் பெர்சன், அதாவது என்னன்னா மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பதில் கெட்ட மாதிரி இருக்கும், அது ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் இதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. மகளிர் குரூப்லேயே செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. SKGனா செல்ஃப் ஹெல்ப் குரூப். இது நீங்க கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம். சிவில் ஸ்கோர்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக நம்ம பேங்கிங் டெக்னாலஜியில் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சிவில் ஸ்கோர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஒரு தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிவில் ஸ்கோர்னா என்ன, ஓகேவா? அதே போல் கிரெடிட் ஸ்கோர்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன இப்போ நம்ம வந்து பேங்கிங் சம்மந்தமாக தான் மேக்ஸிமம் கேட்பாங்க.
ஓகேவா? அப்போ பேங்கிங் சம்மந்தமாக கேட்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. இப்போ வந்து ஐஎம்பிஎஸ்னா என்ன அப்ரிவியேஷன் கேட்கலாம். ஐஎம்பிஎஸ்க்கு எதுவும் லிமிட் இருக்கா டிரான்சாக்ஷனுக்கு? அதே போல் நெஃப்ட்டுக்கு வந்து என்ன அப்ரிவியேஷன், அதோட டிரான்சாக்ஷன் லிமிட்டு, ஆர்டிஜிஎஸ் அதோட அப்ரிவியேஷன், அதோட டிரான்சாக்ஷன் லிமிட்டு, தற்போதைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததாக வந்து தற்போது வந்து ஹவு மெனி நேஷனலைஸ், அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து இப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிறது கேட்கலாம். ஸ்டேட் பேங்கோட சிஇஓ யார் அப்படிங்கிறது கேட்கலாம். ஆர்பிஐ கவர்னர், தற்போதைய கவர்னர் பேர் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கிறது வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் தானே. அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதே போல் வந்து கோஆபரேட்டிவ் சொந்தமாக ஸோ இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி வந்து கேட்கலாம். நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியும் சில கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தயாராகுங்க. ஸோ நம்மளுடைய கைடன்ஸுமே ஒரு நாளைக்கு ஒரு 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 ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் எடுத்து தரேன். சரிங்களா? ஒரு ஆன்சரோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் தயாராக ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஸ்கோர் எடுத்துருக்குன்னு நம்புகிறவங்க. நம்ம தொடர்ச்சியாக காணொலியாக தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருப்பீங்க, நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட்ஸாக கூட அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. இன்னும் எனக்கு நிறைய தகவல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அது என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஷன் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும்